யார் வந்து பிறருடைய பணத்தில் வாழ்வார்கள், பிறருடைய பணத்தை அனுபவிப்பார்கள். மற்றவங்களை ஏமாத்துறதை பத்தி நான் பேசல. அதாவது வந்து இவங்களுக்கு வந்து சுய சம்பாத்தியம் வந்து இருக்காது. சரிங்களா? மற்றவங்களுடைய ரிசோர்ஸஸை வந்து இவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய லக்னத்துல இருந்து 8வது வீடு அனலைஸ் பண்ணி பாருங்க. அசண்டன்ட்ல இருந்து 8th ஹவுஸ். இந்த 8th ஹவுஸ் லார்டு வந்து 2nd ஹவுஸ்ல இருந்தா, இல்லைன்னா 2nd ஹவுஸ் லார்டு வந்து 8th ஹவுஸ்ல இருந்தா, 2ஆம் வீட்டு அதிபதி 8வது வீட்டுல இருந்தாலோ, இல்லைன்னா 8வது வீட்டு அதிபதி 2வது வீட்டுல இருந்தாலோ, இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து மற்றவங்களுடைய பணத்துல வந்து இவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லிடலாம். இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, 2வது வீடு வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வீடு. உங்களுடைய நீங்க வந்து பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு வீடு. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய 8வது வீடு பாத்தீங்கன்னா மற்றவங்களுடைய பணம். ஸோ மற்றவங்களுடைய பணம் வந்து 8வது வீடு. ஸோ 2வது வீட்டுல இருந்து கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா 8th ஹவுஸ் வந்து 7 பிளேசஸ் அவே. ஸோ அது வந்து ஆப்போசிட் ஹவுஸ். ஸோ இந்த 8வது வீடு வந்து மற்றவங்களுடைய பணம், அதர் பீப்புள்ஸ் மணி. அதே மாதிரி உங்களுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுடைய மாமனார் மாமியார் சொத்து, அப்புறம் வந்து உங்களுடைய ஒய்ஃபோட ஜாயிண்ட் ஆசெட்ஸ், இதெல்லாம் வந்து 8th ஹவுஸ். ஸோ இந்த 8வது வீடும் 2வது வீடும் சம்மந்தப்படும் போது நீங்க வந்து அதர் பீப்புள்ஸ் மணியை என்ஜாய் பண்ணக்கூடிய நபர்களாக ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு அமைப்பு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா 7வது வீடு, 2nd லார்டு வந்து 7வது வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா, இல்ல 7th லார்டு வந்து 2nd ஹவுஸ்ல இருந்துச்சுன்னா, ரெண்டு கூடிய கிரகம் 7வது வீட்டுல இருந்தாலோ, 7 கூடிய கிரகம் வந்து 2வது வீட்டுல இருந்தாலோ, இந்த மாதிரி அமைப்பு வந்து உருவாயிடும். அதாவது வந்து இவங்களுடைய மனைவி சம்பாத்தியத்திலேயோ இல்ல கணவன் சம்பாத்தியத்திலேயோ இவங்க வந்து வாழக்கூடிய நிலைமை உருவாகிவிடும். ஏன் அப்படின்னா 7 வந்து கணவன், 2 வந்து பணம். ஸோ இந்த 2வது வீடும் 7வது வீடும் வந்து சம்பந்தப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி அமைப்புகள் உருவாகிவிடும். இது ஒரு அமைப்பு. அதே மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாவே சம்பாத்தியமே இல்லாம எப்படி இருந்தாலும் வந்து மற்றவங்க பணத்துல வாழக்கூடிய அமைப்பு, இது வந்து எப்படி உருவாகும் அப்படின்னா, கேது 2வது வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா, நான் வந்து கேது 2வது வீட்டுல இருந்துச்சுன்னா எந்த மாதிரி பலன்கள் உருவாகும் அப்படின்னு வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் வேணா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, கேது 2வது வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து வேலையே கிடைக்காது. அதே மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு தாட்டே வந்து இவங்க மைண்ட்ல வரவே வராது. இதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து வேதத்துல, ஆஸ்ட்ராலஜில, ஏன்ஷியன் டெக்ஸ்ட்ல வந்து ரீசன் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து முன் ஜென்மத்துல வந்து இவங்க வந்து பெரிய பணக்காரர்களாக இருந்து அந்த செல்வத்தை வந்து இவங்களால மற்றவங்க வந்து அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கடனை வந்து மற்றவங்க வந்து திருப்பி கொடுக்கணும் இல்லைங்களா, அதனால்தான் வந்து இவங்க வந்து பிறவி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேது வந்து 2வது வீட்டுல இருந்துச்சுன்னா தே ஆர் ஹியர் டு என்ஜாய் அதர் பீப்புள்ஸ் மணி அப்படின்னு வந்து ஓப்பனா சொல்லிடலாம். கேது 2ல இருந்தா சுய சம்பாத்தியம் இருக்காது அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா இவங்களுக்கு வந்து இவங்களுடைய வாழ்க்கை துணை வழியாக, மனைவி வழியாக, கணவன் வழியாக வந்து இவங்களுக்கு வந்து ஆசெட்ஸ், சப்போர்ட்டு, பண உதவி, பொருள் உதவி எல்லாமே கிடைக்கும். கேது 2ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஒன்னா அனலைஸ் பண்ணி பாருங்க. இன்னொரு காம்பினேஷன் வந்து கேது வந்து 11th ஹவுஸ் 11வது வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கும் வந்து வேலை கிடைக்காது. அதே மாதிரி மற்றவங்களுடைய பணத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு உருவாகிவிடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து 11th ஹவுஸ் வந்து உங்களுடைய லாபஸ்தானம். ஸோ லாபஸ்தானத்துல கேது உட்காந்துட்டுருச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து வேலை சரியாக அமையாம மற்றவங்களுடைய சொத்தை, பணத்தை ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய அமைப்பு. அதுவும் வந்து 2nd ஹவுஸ்னா கூட கம்மியான பணம், 11th ஹவுஸ் அப்படின்னும் போது ரொம்ப அதிகமான பணம், மற்றவங்களுடைய பணத்தை வந்து ரொம்ப அதிக அளவுல என்ஜாய் பண்ணக்கூடிய அமைப்பாக இது வந்து அமைந்து விடுகிறது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து உண்மையா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கு, அவங்க ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கேன், அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க ஆல்ரெடி. ஸோ இதனால வந்து இந்த மாதிரி அமைப்புகள் உருவாயிடுது அப்படின்னு சொல்லிடலாம். உங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து கேது வந்து 2ல இருந்துச்சு, 11ல இருந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரி வந்து நடந்தது வாழ்க்கையில் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க.
அதே மாதிரி 8th ஹவுஸ் லார்டு வந்து செகண்ட் ஹவுஸ்ல இருந்தாலோ, செகண்ட் ஹவுஸ் லார்டு வந்து 8th ஹவுஸ்ல இருந்தாலோ, 7th ஹவுஸ் லார்ட் செகண்ட் ஹவுஸ்ல இல்ல செகண்ட் ஹவுஸ் லார்ட் 7th ஹவுஸ்ல இருந்துச்சுனாலும் எப்படி என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு வந்து கண்டிப்பா சொல்லுவீங்க கமெண்ட்ல அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம், குருவே சரணம்.